உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். கேரிக்கா பப்பாயா என்று ஆங்கில பெயராலே சொல்லப்பெறுவது பப்பாளி என்று தமிழ் பெயரை பெற்றிருப்பது. பழுத்த பின் மாம்பழத்தைப் போல இனிமையான சுவையுடையது என்றாலும் அதை காயாகவும் நாம் சாப்பிட உதவுகிறது. இந்த பப்பாளி காயை துண்டுகளாக்கி நாம் சமைத்து அவ்வப்போது சாப்பிடுகின்ற நிலையிலே இது ஒரு ஆன்டி லிப்பிடமிக் என்கின்ற மருத்துவ குணத்தை தந்து தேவையற்ற கொழுப்பு சத்துவத்தை, கெட்ட கொழுப்புகளை கரைத்து உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒன்றாக இந்த பப்பாளிக்காய் விளங்குகிறது. அதோடு கூட கேலக்டோகோக் என்கின்ற வகையிலே பிள்ளை பெற்ற தாய்மார்கள் இந்த பப்பாளிக்காயை அடிக்கடி சமைத்து உண்பதினாலே குழந்தைகளுக்கு பால் பற்றாத நிலையிலே இருந்து விடுதலை தரக்கூடிய வகையிலே பால் பெருக்கியாகவும் இது பயன்படும். கருவுற்ற தாய்மார்கள், பிள்ளை பெறுவதற்கு முன்பாக கருவுற்ற தாய்மார்கள் பப்பாளிக்காயை உண்ணாமல் இருப்பது நல்லது. பப்பாளிக்காய் கருச்சிதைவை உண்டாக்கக்கூடிய ஒன்றாக விளங்குவதனாலே அவர்கள் தவிர்ப்பது நல்லது. அன்பான நேயர்களே, பால் காலையிலே கறப்பார்கள். விடியற் காலையிலே குறிப்பாக 6 மணிக்கு முன்பாக கறப்பது வழக்கம். அந்த கறந்த பாலை சூடாக வாங்கி, அதாவது கறந்த உடனே சூடான பாலை 1/2 டம்ளர் அளவு எடுத்து அதனோடு 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்து அன்றாடம் ஒரு வேளை காலையிலே வெறும் வயிற்றிலே பருகுவதனாலே நாட்பட்ட வறட்டு இருமல், குத்திருமல், தொண்டை வறட்சி இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமல்லாமல் கல்லீரல், மண்ணீரல், இருவித ஈரல்களுக்கும் ஒரு ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே பலத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, குப்பை மேனி, சாதாரணமாக குப்பை மேடுகளிலே, வாய்க்கால் ஓரங்களிலே கிடைக்கக்கூடிய ஒன்று குப்பை மேனி. அகாலிப்பா இண்டிகா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது. குப்பிச்செட்டு என்று இதற்கு தெலுங்கு பாஷையிலே பெயர். இந்த குப்பை மேனி என்று சொல்லுகின்ற பொழுது இரு பொருளாக அதனுடைய பெயரை பிரித்தோமானால் மேனி என்று ஒரு பொருள் கிடைக்கிறது. மேனி என்று சொன்னால் உடல், புற உடல், அழகு, ஆரோக்கியம் இவற்றை குறிக்கக்கூடிய சொல் மேனி. குப்பை என்று சொன்னால் ஆங்கிலத்திலே வேஸ்ட் என்று சொல்லுவார்கள். நாம் அப்புறப்படுத்த வேண்டிய, அழிக்கக்கூடிய ஒன்று குப்பை. இந்த 2 பொருளையும் ஒன்றாக இதற்கு வைத்திருக்கிறார்கள். அதாவது குப்பை போல இருக்கின்ற உடலை மினுமினுக்க செய்வது, இந்த உடலை தேற்றுவது, உடலுக்கு அழகு தருவது, புறமருந்தாகவும் இது பயன்படுகிறது, அகமருந்தாகவும் இது பயன்படுகிறது. அகமருந்தாக இதனுடைய சாற்றை குழந்தைகளுக்கு கூட கொடுக்கின்ற நிலையிலே சளி, இருமல் இவற்றை போக்குகிறது. குருதி கசிவை நிறுத்தக்கூடிய ஒரு ஸ்டிப்டிக், எமஸ்டேட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஆன்டிபாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற வகையிலே இது புறமருந்தாக பூசுகின்ற பொழுது தோல் நோய்களை துடைக்கிறது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற வகையிலே மேலே பற்றாக போடுகின்ற பொழுது
வீக்கம் கரைச்சியாக, வலி தடிப்பானாக இது விளங்குகிறது. இந்த குப்பை மேனியோடு அகாலிப்பா இண்டிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பெர்முடா கிராஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது அருகன் புல். இந்த அருகம் புல் குப்பை மேனியைப் போல ஒத்த மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இதுவும் ஒரு ஸ்டிப்டிக் ஹெமஸ்டாட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. குருதி கசிவை உடனடியாக நிறுத்த வல்லதாக அருகம்புல் விளங்குகிறது. எப்பொழுதெல்லாம் வெட்டு காயம் படுகிறதோ அப்பொழுது உடனே அருகம்புல்லை நசுக்கி அதை விழுதாக்கி அந்த காயத்தின் மேலே போட்டு வைப்பதனாலே சில நிமிடங்களிலே அந்த இரத்த கசிவு என்பது விட்டு போகும். சிலருக்கு எபிஸ்டாக்சிஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே மூக்கிலே இருந்து சொட்டு சொட்டாக குருதி கொட்டுவது, சிலருக்கு அதிகமாக மூக்கிலே இருந்து குருதி கொட்டுவது, இப்படிப்பட்ட நிலையிலே அருகம்புல் சாறு தெளிவாக எடுத்து 2 சொட்டுக்கள் 2 நாசியிலேயும் விடுகின்ற பொழுது உடனடியாக அந்த குருதி கசிவு என்பது நின்று போகும். இதை புறமருந்தாக மஞ்சளோடு கலந்து பூசுகின்ற பொழுது அரிப்பு, தடிப்பு, எக்ஸிமா போன்ற தோல் நோய்களை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இதனுடைய சாற்றை, அருகம்புல் சாற்றை அன்றாடம் காலையிலே பருகுவதனாலே பிளட் பியூரிஃபையர் என்கின்ற வகையிலே குருதியை சுத்திகரிக்கிறது. இதில் இருக்கின்ற அதிகமான புரத சத்துவம் என்பது உடலுக்கு பலத்தையும் பொலிவையும் தரக்கூடியதாக விளங்குகிறது. அன்பான நேயர்களே, இந்த குப்பை மேனியும் அருகம்புல்லும் எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு குப்பை மேனி மற்றும் அருகம்புல்லை பயன்படுத்தி தோல் நோய்களுக்கான உள்மருந்து மற்றும் வெளிப்பூச்சி மருந்துகள் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம் குப்பை மேனி அருகம்புல்லை பயன்படுத்தி சொறி, சிரங்கு, பூச்சிக்கடி போன்ற பிரச்சனைகளுக்கான ஒரு மேல் பூச்சி மருந்து இப்போ தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: குப்பை மேனி இலை, அருகம்புல், கஸ்தூரி மஞ்சள் பொடி, பன்னீர், படிகாரம். இதில் படிகாரம் சேர்க்கறதுனால இந்த மருந்தை நம்ம வெளிப்பூச்சா மட்டும்தான் பயன்படுத்தணும். அருகம்புல் நம்ம இனுக்குகளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த இலைகள் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம், இந்த புல் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். அதை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி அரைச்சோம்னா மிக்சியில் அது சிக்காமல் அரைப்படும். இதோடு நம்ம குப்பை மேனி இலைகள் சேர்த்துக்கலாம். குப்பை மேனி இலைகளை நம்ம வண்டுக்கடி, பூச்சிக்கடிக்கான மேல் பூச்சி மருந்தாக பயன்படுத்துவோம். நமக்கு ஏதாவது பூச்சியெல்லாம் கடிச்சிடுச்சுன்னா குப்பை மேனி இலை சாரோட சுண்ணாம்பு மிக்ஸ் பண்ணி அங்கே அப்ளை பண்ணும்பொழுது, வண்டோட அந்த கடிவாயில் அப்ளை பண்ணும்பொழுது, வண்டு கடிவாயில் அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு வண்டு கடினால் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வலி, வீக்கம், சிவப்புத்தன்மை இது எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். அதே போல் குழந்தைகளுக்கு தொண்டையில் வீக்கம் இருக்கும் பொழுது குப்பை மேனி இலைச்சாரோட நம்ம சுண்ணாம்பு மிக்ஸ் பண்ணி தொண்டைக்கு மேல் பகுதி, கழுத்து பகுதியில் நம்ம பத்து போட்டுட்டு வந்தோம்னா அந்த வீக்கம் கம்மியாகும், நெறிக்கட்டிகள் குறையும். குழந்தைகளுக்கு அதிகப்படியான சளி நுரையீரலில் தங்கி இருக்கும் பொழுது அவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும், அடிக்கடி மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும். அதே போல் குடலிலும் குழந்தைகளுக்கு கபம் அதிகமாக தேங்கும் பொழுது அவர்கள் அடிக்கடி சிக்காவாங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம மாதம் ஒரு முறை அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது குழந்தைகளுக்கு குப்பை மேனி இலைச்சாறு ஒரு 5 துளி அளவு எடுத்து அதோட கல்லுப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா குழைச்சிட்டு அதை குழந்தைகளுக்கு புகட்டிட்டு வரும்பொழுது அது வாந்தியை உண்டாக்கி சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக இருக்கும். அப்படி வாந்தி வரும்பொழுது குழந்தைகளுக்கு வயிற்றில் தேங்கியுள்ள அதிகப்படியான சளி, பித்தம் இது எல்லாமே வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் அவர்களுக்கு நல்லா பசி எடுக்கும், நல்லா சாப்பிடுவாங்க, அடிக்கடி சளி பிடிக்காது. இந்த குப்பை மேனி இலைகள் எடுத்துக்கிட்டோம், அருகம்புல் சேர்த்து அதோட கஸ்தூரி மஞ்சள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 1/2 தேக்கரண்டி அளவு. படிகாரம் மட்டும் நம்ம கம்மியாக சேர்க்கணும். படிகாரம் ஒரு பெஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம சேர்க்குறோம். ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கிறதுனால தோலில் உண்டாகக்கூடிய பூஞ்சை காளான் தொற்றுக்கு படிகாரம் மருந்தாக இருக்கும். 2 சிட்டிகை அளவு படிகாரம் சேர்த்துக்கலாம். பன்னீர் விட்டு அரைச்சிக்கலாம். பன்னீர் விட்டு அரைக்கும் போது நமக்கு எரிச்சல் இருக்காது, நல்ல தோலுக்கு குளிர்ச்சியும் உண்டாகும்.
குப்பைமேனி ரொம்ப ஸ்ட்ராங்கான மெடிசன்றதுனால நம்ம இதை டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணும்போது சில நேரங்களில் எரிச்சல் உண்டாகும். பெரியவர்கள் யூஸ் பண்ணும்போது டைரெக்டாக இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணலாம் மேலே. பட் குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கும்பொழுது, குழந்தைகளுக்கு மேலே அப்ளை பண்ணும்பொழுது இன்னும் கொஞ்சம் நம்ம பன்னீர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு இந்த சாறை மட்டும் நம்ம பஞ்சில் நினச்சி அஃபெக்டட் ஏரியாஸில் எங்கெல்லாம் குழந்தைகளுக்கு அதிகப்படியாக நமைச்சல், சொறி, சிரங்கு போன்ற பிரச்சனைகள் இருக்கோ அங்கெல்லாம் போடலாம். குப்பைமேனி மற்றும் அருகம்புல்லை தோல் நோய்களுக்கான உள் மருந்தாகவும் புண்களை கழுவுவதற்கான மருந்தாகவும் நம்ம பயன்படுத்தலாம். இதே பன்னீரோடு சேர்ந்த இந்த மருந்தை நம்ம புண்களை கழுவுவதற்காக ரெகுலராக பயன்படுத்திட்டு வரும்பொழுது புண்கள் சீக்கிரமாக ஆறும். ஆனால் அந்த சாறை மட்டும் நல்லா கொதிக்க வச்சு நம்ம வடிகட்டி அதுக்கப்புறம் அதோட மிக்ஸ் பண்ணணும், பன்னீர் மிக்ஸ் பண்ணணும். குப்பைமேனி இலைகள் ஒரு 5 to 6 இலைகள் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு பிடி அளவு அருகம்புல் சேர்த்து 1/4 தேக்கரண்டி அளவு கஸ்தூரி மஞ்சள், இந்த 3 பொருட்கள் மட்டும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி குடிச்சிட்டு வரும் பொழுது ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். வாரம் ஒரு முறை நம்ம எடுக்கும் பொழுது தோல் நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் அது செயல்படும். குப்பைமேனி இலைகள், அருகம்புல், கஸ்தூரி மஞ்சள், படிகாரம் மற்றும் பன்னீர் சேர்ந்த இந்த மருந்தை மேல் பூச்சா நம்ம தோல் நோய்களுக்கு போட்டுட்டு வரும்பொழுது சொறி, சிரங்கு போன்ற பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய நமைச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் மேலும் அந்த நோய்கள் பரவாமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, சைனோடான் டாக்டிலான் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அருகம்புல். இந்த அருகம்புல் முத்தோஷ பிணிகள் என்று சொல்லக்கூடிய வாதம் என்கின்ற காற்று, நீர் இவை சேர்ந்த நோய்கள், வாத நோய், பித்த நோய் என்கின்ற பொழுது நீரும் நெருப்பும் சேர்ந்த சத்துவம் பித்த நோய், வாத பித்த. சிலேத்துமம், சிலேத்துமம் என்கின்ற பொழுது நீரோடு நீர் மிகுதியாகி ஏற்படுகின்ற ஒன்று. இந்த முத்தோஷத்தினாலே தான் 4448 நோய்கள் உண்டாகிறது என்ற முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவை 3ம் சமமாக இருக்கின்ற பொழுது ஆரோக்கியமான வாழ்வை நாம் பெறுகின்றோம். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாய் எண்ணிய 3 என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கிறார்கள். வழி என்று சொல்லுகின்ற காற்று, அதை தொடர்ந்து வருகின்ற சீதளம், பித்தம் என்று சொல்லுகின்ற 3. இவதனாலே மிகுந்தாலும் குறைந்தாலும் நோய் செய்யும் என்று. இந்த அருகம்புல் முத்தோஷ சமனியாக இருந்து பல நோய்களை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் மூளைக்கு அறிவு தெளிவை கொடுக்கக்கூடியதாக விளங்குகிறது. தூதுவளை போல, ஆடாத்தோடையை போல, வல்லாரையை போல மூளைக்கு நல்ல ஒரு ஷார்ப்னஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். கூர்மையான புத்தியை தரக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு தலை நோவு என்று சொல்லக்கூடிய மைக்ரைன் என்று சொல்லக்கூடிய தலைநோவை போக்கக்கூடிய உள்மருந்தாக விளங்குகிறது. உடலுக்கு பலம் தருகிறது, தோலுக்கு அழகு தருகிறது. இதனோடு குப்பைமேனி, அகாலிபா இண்டிகா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது குப்பைமேனி. குப்பைமேனி ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஸ்டிப்டிக், அமஸ்டாட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று குருதியை நிறுத்தக்கூடியதாக விளங்குகிறது. எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று சளியை கரைத்து வெளித்தள்ளி சுவாச பாதையை சீர் செய்யக்கூடியதாக இந்த குப்பைமேனி உள்மருந்தாக பயன் தருகிறது. புறமருந்தாக மஞ்சளோடு சேர்த்து நாம் பயன்படுத்துவதனாலே தோல் நோய்களை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இப்படி அருகம்புல்லும் குப்பை மேனியும் சேர்த்து இதனோடு படிகாரம், ஆலம் பொட்டாஷ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம். படிகாரம் ஒரு துவர்ப்பு சுவையுடையது. படிகாரமும் ஸ்டிப்டிக், அமஸ்டட்டிக் என்கின்ற வகையிலே உடனடியாக குருதியை நிறுத்த வல்லதாக விளங்குகிறது. படிகாரத்தை பொதுவாக வெளிப்புறமாக பயன்படுத்துவது வழக்கம். புண்களை கழுவுவதற்கு
வெட்டுக்காயங்களை கழுவுவதற்கு அதை நீரில் கரைத்து பயன்படுத்துவது வழக்கம். உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது படிக்காரத்தை லேசாக வாணலியிலே இட்டு அதை வறுத்து அது நன்றாக பெருங்காயத்தை போல பொரிந்து வருகின்ற நிலையிலே எடுத்து பொடித்து வைத்து கொண்டு ஒரு வேறுகடி அளவுக்கு உள்ளுக்கு சாப்பிடுவதனாலே காச நோயினாலே ஏற்படுகின்ற இரத்த வாந்தி, இரத்த பேதி இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக படிக்காரமும் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, அருகம்புல் அதனோடு குப்பைமேனி படிக்காரம் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.